ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30-35 பேருக்கு வடை பாயசத்தோட மரக்கறி சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாடு யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாட்டை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்புத்துறை கந்தசாமி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளும் அவரின் 92வது பிறந்த நாளையும் சுமந்து இந்த உணவை கனடாவில் இருக்கும் 2 மகள்கள் கொடுக்கினோம். சரியா? அவற்றை கனடாவில் இருக்க 2 மகள்கள் கொடுக்கினோம். அப்புத்துறை கந்தசாமி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளும் அவற்றை 92வது பிறந்த நாளையும் நினைவில் கொண்டு தான் நான் இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லியிருக்கணும். இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த கனடாவில் இருக்கிற 2 சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் அந்த ஐயாட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டம்மா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உளிய வைக்கலாம். வெயில் கொளுத்துது. என்ன வெயிலுன்றீங்க? செம சூடு. நான் கேட்குறேன், காலுக்கு தண்ணி அடிக்கட்டாடான்னு. வேண்டாம். இப்போ எப்படி சுடுது? சுடுதலையா? இப்போ தண்ணி எடுப்பேன். தண்ணி சுட்டு கொண்டு தான் வருது நண்பர்களே. டப்பில் இந்த வெயில் பட்டு வரும் அந்த இடத்துல இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்செடுப்போம். இப்போ குழம்புக்கு சட்டியை வைப்போம். இதில் சூடாட்டுக்கும். இதில் வட்டைக்காய் எடுத்துருக்கிறேன். வட்டைக்காயில் பால் கறி வைக்க போகிறேன். உப்பு சேர்க்குறேன். இதோட வந்து மஞ்சள் தூள், தண்ணி சேர்க்குறேன் வட்டைக்காய் அவியறதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ மூடி விடுவோம். இதில் வட்டைக்காய் அவியட்டும். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன், பெருஞ்சீரகம், இது வந்து குழம்புக்கு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. இதெல்லாம் நல்லா வதங்கட்டுது. இதில் எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயத்தாள் வறுக்க போகிறேன். வெங்காயத்தாளும் அதோட வந்து தாளிச்சிட்டு இதில் வட்டைக்காய்க்கும் எடுக்க போகிறேன். கடுகு, சீரகமும் போட்டிருக்கிறேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்க. இனி வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். இனி இதோட உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அவியல் அவிஞ்சு வரதும் கொஞ்சம் தண்ணி மிச்சி உருளைக்கிழங்கு. இதில் வெங்காயம் வதங்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன் இதுக்கு வட்டைக்காய்க்கு. நீ இதில் வெங்காயத்தாளை சேர்ப்பேன். இதோட தேங்காய் பூ சேர்க்குறேன். மஞ்சள் தூள், உப்பு. இப்போ இதெல்லாம் வதங்கி அப்படியே வறுபட்டு வரட்டும். இதில் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு இனி வந்து இதுக்கு வெண்டிக்காய் பொரித்து வச்சுருக்கிறேன். அது சேர்ப்போம். இனி இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன். 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால் சேர்க்குறேன்.
குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர், நீங்களும் போடலாம். புளி எடுத்துகிட்டு வர புளி சேர்க்குறேன். இதோட தக்காளி பழம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிச்சு வரட்டுக்கு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, வெங்காயத்தால் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். குழம்பை பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். இதில் தேங்காய் பூ வாழைக்காய்க்கு அரைச்சி எடுக்க போகிறேன். இதோட வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், இதோட கொஞ்சமாக கட்டத்தூள், இதெல்லாம் அரைச்சி எடுப்போம். இங்கே வாழைக்காயை பாருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ நான் அரைச்சத்தை சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இதையும் சேர்ப்போம். இதில் சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இதோட காணும். இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். நல்லபடியாக அப்படியே அவிஞ்சு வரட்டுக்கும். இப்போ உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். என்ன வெயில் நண்பர்களே! மழை சும்மா மழை நண்பர்களே. மழையை நான் லவ் பண்ணுறேன். மழை எரியண்டு வா என்னை பார்க்க. நீ இல்லாமல் எனக்கு தெரியாத வெயிலாக இருக்கு. ஓடி வா. இப்போ பாருங்க, உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவான். உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியல். இப்போ வட்டக்காய் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க. இந்த மாதிரி மசிச்சு விடுவோம். தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இதோட கொஞ்சமாக முதலாம்பால் தாளிச்சதையும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான். இப்போ இதில் பாருங்கள், கேரட் சாம்பலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், அதே போல் எங்கேயாலும் இது வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இங்கால வடைக்கு பெருஞ்சீரகம் சேர்ப்போம். இது கேரட் சாம்பலுக்கு தக்காளி பழம், மிளகுத்தூள், இங்கே வடைக்கு உப்பு சேர்க்குறேன். இனி இதை கலந்து விடுவோம். உளுந்து 1 மணித்தியாலம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். கேரட் சாம்பலுக்கு தேசிக்காய் புளி விடுவோம். உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். வட்டக்காயை இறக்குவோம்.
பாருங்க வாழைக்காய் ரெடி ஆகிட்டு நல்லா அவிஞ்சு வருது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்புறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுவோம். நல்லா வாசமாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. வாழைக்காய் கூட்டு, வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் பொரியல், என்ன வேணாலும் பேர் வச்சு கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பேர். சரியா? இப்போ வாழைக்காயை இறக்குவோம். அங்கால அடுப்பில் பாயசம் வைக்க போகிறேன். இங்கால வடைக்கு எண்ணெயை வச்சாச்சு, சூடாகுது. இதில் தேங்காய் பாலோட பேக்கெட் பாலும் சேர்க்குறேன். ஒரு 3 பேக்கெட் பால் சேர்க்குறேன். இதில் ஒரு 4 ஏலக்காயை இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட வந்து கொஞ்சமாக உப்பு, இந்த இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இங்கால வெப்பம் கொதிக்கட்டுக்கும். இப்போ வடையை போடுவோம். பார்த்தீங்களா எப்படி உப்பி வருதுண்டு. நாங்கள் அரைக்கிற பக்குவத்தில் இருக்குமா, அரைக்கிற பக்குவத்தில். சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ சோறு வடிப்போம். இப்போ வடையை எடுப்போம். இனி இதே மாதிரி மீதத்தையும் பொரிச்சு எடுப்போம். பாருங்க பால் நல்லா கொதிச்சுட்டு இனி வந்து சவ்வரிசியையும் சேமியாவையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதோட வந்து சீனியையும் சேர்ப்போம். இப்போ சவரசி அவிஞ்சு வரட்டுக்கும், சேமியாவும் சவரசியும். இப்போ நெய் சேர்க்குறேன் பாயாசத்துக்கு, கஜுவேம்பளம் சேம் வறுத்தெடுக்கிறதுக்கு. இப்போ சூடாயிட்டு கஜுவேம்பளம் சேம் போடுவோம், பொரிபடட்டும். அடுப்பை நிப்பாட்டிட்டு பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு இங்கே பாயாசத்தில் கொட்டுவோம். கொட்டிட்டு கலந்து விடுவோம். பாருங்கள் சூப்பராக பாயாசம் ரெடி. இப்படி தண்ணி பாத்திரம் இருந்தால் தான் சரி, ஏனெண்டா இல்லாட்டி இறுகிடும். சாப்பாடு எல்லாமே ரெடி. காகத்துக்கு வைப்போம். சோறு, வட்டக்காய், கரட் சம்பல், வெங்காய பூவரை, வெண்டைக்காய் குழம்பு, வாழைக்காய், அதுக்கப்புறம் வடை, இங்கால பாயாசம். பாயாசத்தை பாருங்க கலந்தது போட்டு தான் எடுக்கணும். வாங்க காதுக்கு வைப்போம். இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். சுடுவது எனக்கு கை, அதால் நான் கரண்டியால் தான் குழச்சி வைக்க போகிறேன். வா வா வா. கூப்பிட்டோன்னு வாரி நம்பத்தியா தம்பி, பா பா பா. வாங்க வாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, வட்டக்காய் பால் கறி, கரட் சம்பல், வாழைக்காய் பிரட்டல், வெங்காயப்பூ வரை, வெண்டிக்காயும் உருளைக்கிழங்கும் குழம்பு, வடை, பாயாசம். இனி வந்து கடை 2 சாப்பாடை கட்ட வேண்டியதான். சோறு,
அதுக்கு பிறகு வட்டக்காய், இதில் வெங்காயப்பூ வர, கரட் சம்பல், கரண்டி தாங்க, வாழைக்காய், இங்கே குழம்பு, வடை. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டி எடுப்போமா. சரி சார் அண்ணா சரி சாப்பிடுங்க. ஓகே ஓகே சாப்பிடுங்க. ஐயா ஐயா இந்தாங்க பார்த்து. சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க. இருங்க வா. பேர் சாப்பிடுங்க. சாப்பிடு தாருங்க. கொண்டு போன வீட்டுக்கு இந்தாங்க அம்மா சாமி சாப்பிடுங்க. அந்த வரட்டும் கொடுக்குறேன். ரெண்டு தான் அந்த ஐயா கொண்டு நான் கொடுக்குறேன். நம்ம சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த கனடாவில் இருக்கிற அந்த ரெண்டு சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் அந்த ஐயாட ஆத்மா சாந்தி இடணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டடா.